குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ MBBS DGO அவர்களின் பிறந்த நாள் வரும் ஏப்ரல் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அந்த நன்னாளில் பெங்களூரில் ரேக்கி மீட்டிங் நடைபெற உள்ளது. புதிதாக ரேக்கி 1, 2, 3 and 4 தீட்சை பெறுபவர்களுக்கும் ஏற்கனவே கற்றவர்கள் உயர் வகுப்புகளில் கலந்து அம்மாவின் பிறந்த நாளில் நேரடியாக தீட்சை பெறவும் இது ஓர் அரிய வாய்ப்பு. பஞ்சபட்சி சாஸ்திரம், குவானின் வகுப்பு, ஹவுஸ் கிளென்சிங் கோர்ஸ், கபாலா நியூமராலஜி, ஆமா ஹீலிங், லாமா ஃபெரா, ஹும்காரா வித் ஹலீம், மணி மேஜிக் கிளாஸ், பாச் ஃப்ளவர் தெரப்பி, அமடைஸ் போன்ற அனைத்து உயர் வகுப்புகளுக்கும் நேரடி தீட்சை உண்டு. வாழ்க்கையை மாற்றும் எ மிஸ்டிக் மிராக்கிள் வகுப்பை அம்மாவே நேரடியாக நடத்தி தீட்சையும் தர உள்ளார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெறுவதற்கு இது ஒரு சிறந்த நன்னாள். கிறிஸ்டல்கள், பிரேஸ்லெட்டுகள், மாலைகள், பிரமிடுகள், குபேர பாக்ஸ் மற்றும் பல நாடுகளிலிருந்து வந்துள்ள அனைத்து சக்தி பொருட்களையும் நம் அம்மாவின் கைகளால் நேரடியாக வாங்கிக் கொள்ளலாம். நடைபெறும் இடம் எனர்ஜி நெஸ்ட், 13A, First Floor, 14th Main, 5th Sector, HSR Layout, பெங்களூர். மிக குறைந்த இடங்களே உள்ளன. முன்பதிவு மிக மிக அவசியம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குருச்சரணம். குருச்சரணம். இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற அருமையான குழந்தைகள், என்னுள் கலந்த எனது ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழணும்னு வேண்டிக்கிறேன். பொதுவாக கண்களா மனிதன் எப்படின்னா எதையுமே ஆராய்ஞ்சு உள்ள போய் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம், நம்ம அறிவு தாழ்ந்து முன்னேறணும் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு இருக்கிறதே என்னன்னா நம்ம பிரெயினை 2% தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐன்ஸ்டீனே 5% தான் யூஸ் பண்ணாரு, அதுவே ஜாஸ்திங்கிறாங்க. அப்படி இருக்கப்ப இவ்வளோ பொட்டன்ஷியாலிட்டி இருக்கிறத நம்ம கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும்னு சொல்லித்தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய பவர்ஸ் இருக்குது, வெளியே பவர் இருக்குது, உள்ளேயும் பவர் இருக்குது. என்ன அண்டத்தில் இருக்கோ அதான் பிண்டத்தில் இருக்குது. அப்போ இந்த பிண்டத்தை அண்டத்து லெவலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் கேட்கணும், பேசணும், கேட்கணும். ஒரு அருமையான வார்த்தை எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. என்னன்னா, கிருஷ்ண பரமாத்மா துரியோதனத்தை போய் சொன்னாங்க, ஏண்டா துரியோதனன் இவ்வளோ நல்லதெல்லாம் இருக்கப்ப ஏண்டா எப்போ பார்த்தாலும் இப்படி நாசவாளிகளுக்கே நீ உன்னுடைய மூளையை செலுத்துற அப்படின்னு கேட்டாங்க. உடனே துரியோதனன் சொன்னான்னா, எனக்கு அதுதான் பிடிக்குது அப்படின்னாங்க. அது எப்படி நல்லது கெட்டது தெரிய வேண்டாமா அப்படின்னாங்க. கிருஷ்ணா, நல்லது என்னென்னலாம் என்பது எனக்கு தெரியும், எதெல்லாம் கெட்டது என்பது எனக்கு தெரியும். என் கர்ம வினை, என்னுடைய கர்மா என்னை என்ன பண்ணுது, நல்லது அல்லாதக்குள்ளேயே போய் சொல்லுது. நான் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன், எனக்கு ரெண்டுமே தெரியும், ஆனால் நான் தப்பு செய்கிறேன். ஆனால் ஒருத்தனுக்கு தெரியவே தெரியாது, எது நல்லதுன்னு கிடையாது, எது கெட்டதுன்னு தெரியாது. அவன் ஒருத்தருக்கு அவன் அர்ஜுனு, அவங்ககிட்ட போய் நல்லது கெட்டதெல்லாம் நீ சொல்லி கொடு அப்படின்னா. அப்போ அவர் சிரிச்சார் கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அந்தந்த பிரிவுகள் அதுக்காக எடுத்திருப்போம், புரிஞ்சிச்சா? ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எதையுமே குருகபால்கள்கிட்ட போயிட்டு கொஞ்சம் பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த கலைகளை கற்றுக்கிறப்ப உங்கள் ஸ்வதர்மா அப்படிங்கிற இது புரியும். ஸ்வதர்மா அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதன் எதற்காக பிறந்தான், அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் எப்படி முக்தி அடையணும், இதுதான் ஸ்வதர்மா. இந்த ஸ்வதர்மாவுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம். உங்கள் ஸ்வதர்மா அர்ஜுனா போயிட்டு சண்டை போகிறதுக்கு நின்றுக்கிட்டு ஐயோப்பா ஆத்தாடி எங்கம்மா, எங்கள் சித்தப்பா நிற்கிறேன், எங்கள் பெரியப்பா நிற்கிறேன், மாமா நிற்கிறான், என் குருமார்கள் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஸ்வதர்மா கிடையாது. சரி, இவள சத்திரியன், இவர வீரன், நீ இப்போ நிற்கிற போர்க்களத்தை எட்ரா அட்ரா, அவ்வளோதான். புரிஞ்சாக்கணுங்களா? எடு அடி, அதுதான் உன்னுடைய ஸ்வதர்மா. அதை விட்டுக்கிட்டு நான் அங்கே போய் நியாய தர்மங்கள்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இது முடிவு எடுத்துட்டு அடிச்சு இருக்கு. அது மாதிரி கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா, எல்லாம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் இவன் பியா பியான்னு கேட்டுட்டு இருப்பான். கடைசி அவர் எடுப்பாரு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுயரூபத்தை அப்படி எடுத்து பெருசா காட்டுறதுக்கு அப்புறம் தான் எத்துமா தூண்டாட்டு அப்பாடின்னு அப்பத்தான் அது ஒத்துக்க ஆரம்பிக்கும் எல்லாத்தையும். புரிஞ்சிச்சா? அப்ப ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கோங்க,
அப்போ அவ்வளோ பெருசாக மாறினாங்களா? அந்த இவர் வந்து உடம்ப மாற்றினாரா அப்படின்னா அப்படி கிடையாது. உங்கள் முன்னால் இப்போ அதே மாதிரி கிருஷ்ண பரமாத்மா பெரிய இதாக எடுக்கலாம். எப்படி தெரியுமா? அந்த அலைவரிசைகளுடைய ஃப்ரீக்குவன்சி when a person reaches the 1000, ஒரு அலைவரிசை வச்சிருக்காங்க. அவன் 1000 பவருக்கு போயிட்டான்னா அவன் ஞானியை மற்ற கடவுளுக்கு சமம். அவன் 800க்கு போனான்னா அவன் வந்து ஞானி ஆயிடுவான். 600 இருந்தான்னா அவன் நல்ல மனிதனாக வாழ்வான். லைக் அப்துல் கலாம் அவரை மாதிரிலாம் நல்ல மனிதராக வாழ்றது சாதாரண விஷயம் இல்லை கண்ணுங்களா, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி வாழ்றதுக்கு 600. அப்புறம் ஒன்றுமே இல்லாம வியாதியஸ்தராக இருக்கான்னா 20 தான் இருக்கும் அவன்கிட்ட சக்தி. அந்த மாதிரி. ஆனால் அந்த மாதிரி சக்திகளை கூட்டிக்கிறதுக்கு தான் நான் இந்த முறைகள்லாம் சொல்லி கொடுக்குறேன். அப்போ நிறைய இருக்கேன், எதை பண்ணுறது அப்படி இல்லை. ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணு, ஒரு வாரத்துக்கு ஏதாவது ஒன்றை பண்ணு, புரிஞ்சுதா? எதையாவது ஒன்று ஒரு நாள் பண்ணுங்க, இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்க, இல்லை மந்த்லி ஒன்று பண்ணுங்க, அட்லீஸ்ட் 15 days ஒன்று பண்ணுங்க கண்ணுங்களா. என்ன கெட்டு போச்சு? எல்லாமும் வச்சுக்கிட்டு சாம்பாரில் எல்லாத்தையும் போட்டு சாம்பார் ரசம் கூட்டுக்குள்ளெல்லாம் போட்டு சுண்டைக்கறி ஆக்குன மாதிரி நம்ம குழப்பவே வேண்டாம். கொஞ்சம் கடம்ப சாதங்கள் நமக்கு வேண்டாம். நமக்கு தேவை ஒரு எனர்ஜி. அந்த ஒரு எனர்ஜி என்னன்னு பார்த்து எனக்கு இன்று எது தேவை என்பதை புரிஞ்சு பண்ணிக்கோங்க. புரிஞ்சாக்கணுங்களா? இப்போ நம்ம இந்த பிளானட் அப்படின்னு சொல்ற என்ன பண்ண போறோம், நவ கிரகங்களை எப்படி அதோடைய பவர் நம்ம எடுக்கலாம், நவகிரக பவரை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதான். என்ன கிரகங்களின் பவர் அப்படி வச்சுக்கோங்க, இல்லை சக்தியை எடுக்கும் முறை அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா நேரமும் வந்து சொல்லிட்டே இருக்குதுங்க நவகிரகங்கள். அப்ப அதுக்கு உண்டான மந்திரங்கள் என்ன, அது எப்படி நம்ம எடுக்க போறோம், அதுதான் இன்னைக்கு நான் பேச போறேன். நம்பர் 1 நமக்கு வந்து என்ன, அது கிழமையோட சேர்ந்து வருது. 7 கிழமைக்கு என்னங்கிறது ஒரு சப்ஜெக்டே இங்க இருக்கு. அதை கத்துக்கிறாங்க எல்லாரும், வேணுங்கிறவங்க கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேக்கியை கத்துக்கோங்க, அப்புறம்னா மற்றது. ரேக்கிய ஃபண்டமெண்டலாக கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கை எங்கேயோ போகும் சொல்லலாம். அது யாருக்கு புரியும்? என் காலத்துக்கு அப்புறம் நீங்க வருத்தப்படுவீங்க, அச்சோ அந்த அம்மா அப்படி வச்சுக்கிச்சுப்பா, அது விவரமான பொம்பளை இப்படி போயிடுச்சு, அப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? அடிச்சுக்கிறேன். ஐயோ அந்த ரேக்கியை கத்துக்கங்கன்னுங்களா? எத்தனை கை, எத்தனை லேக் கொடுத்த கைகள் இது. இந்த கைகளால தீட்சை இவ்வளவு சொல்றேனே, முதல்ல தீட்சையை வாங்குங்க. எத்தனையோ அருமையான நாட்களை பத்தி பேசுறேன், அன்னைக்கெல்லாம் தீட்சை எடுத்துக்கோங்க. அடுத்தது இப்ப கிரகத்துக்கு வருவோம். ஞாயிற்றுக்கிழமை சூரிய வரல சிந்தாமணி கல், சிந்தாமணி கல்ல வெயில வச்சுட்டு அதை எடுத்து அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா பவரு. புரிஞ்சிச்சா? அது மட்டுமல்ல, ஆரஞ்சு கலர்ல ஆரஞ்சு அகேட்ல விளக்கு இருக்கு, ஆரஞ்சு கார்னீலியன் விளக்கு, அதை எடுத்துக்கிறீங்க. ஆரஞ்சு கார்னீலியன் வச்சுக்கிறீங்க. விளக்கு முடிஞ்சவங்க விளக்கு வாங்கிக்கோங்க, இல்லாட்டா ஜிட்டி விளக்கு வச்சுட்டு இது எல்லாரும் வாங்கலாம் கார்னீலியன். அதை முன்னால வச்சிடுறீங்க, எண்ணெயை ஊத்துறீங்க, விளக்கேற்று கிழக்க பார்த்து வைக்கிறீங்க. வச்சுட்டு ஒரு மந்திரத்தை சொல்லித்தரேன், அது போடுவாங்க. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சஹ சூர்யாய நமஹ. இதுக்கு ஒரு பீஜ மந்திரம் இருக்கு, அதை சொன்னா கூட போதும். ஓம் ஹ்ரிணி சூர்யாய நமக. இதை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா போதும். 108 தடவை சொல்லணும். ஞாயிற்றுக்கிழமை அது சொன்னா எனக்கு கஷ்டமா? ஞாயிற்றுக்கிழமை தானே, ஆண் பெண் எல்லாரும் சொல்லுங்க. ஓம் ஹ்ரிணி சூர்யாய நமக, முடிஞ்சு போச்சு. அது ஞாயிற்றுக்கிழமைக்கு. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அந்த விளக்கேற்றத்துக்கு முன்னால அதுக்கு உரிய பாச் ஃப்ளவர் இருக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதை வாங்கி வச்சு இதை கலந்துட்டு அதை அடிச்சுக்கிறீங்க. சரிதானா? இந்த வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறீங்க. அடுத்தது திங்கக்கிழமைக்கு மூன், அதாவது நிலா, அன்னைக்கு வந்து சந்திரனுடைய எனர்ஜி. அதுக்கு என்னது பார்த்தோம்னா ஒயிட் குவார்ட்ஸ் விளக்கு, ஒயிட் குவார்ட்ஸ் இதை வச்சுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் தண்ணியில போட்டு வச்சுக்கலாம். இந்த இதெல்லாம் தண்ணியில போட்டு அந்த தண்ணியை ஒரு ஸ்பூன் குடிச்சுக்கலாம். புரிஞ்சிச்சா? அடுத்தது விளக்கல்ல அந்த ஸ்டோன்ஸ். ஓகே, ஓம் ஸ்ராம் ஹ்ரீம் ஸ்ரூம் சகசந்திராய நமக. இது அந்த மந்திரம் சந்திரனுக்கு. செவ்வாய்க்கிழமை, செவ்வாய்க்கிழமைக்கு ஓம் கிராம் க்ரீம் க்ரூம் சக பூமாய நமக. இந்த அதுக்கு ஜாஸ்பர் விளக்கு, இந்த ஜாஸ்பர் ஸ்டோனு, அது தண்ணியில் போட்டு குடிச்சுக்கலாம். ஆச்சா? தண்ணியை மட்டும்தான். புரிஞ்சிச்சக்கணுங்களா? அடுத்தது என்னன்னா புதன்கிழமைக்கு, புதன்கிழமைக்கு இந்த இருக்கு ஜேட் விளக்கு, ஜேட் ஸ்டோன். ஓம் பிராம் ப்ரீம் ப்ரூ சகபுதையே நமக. அது வந்து என்னது புதனுக்கு. அந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றி வச்சுட்டு, அது சும்மா சொல்லக்கூடாது, 108 தடவை சொல்லணும் இந்த மந்திரத்தை. இல்லை 21 தரமா சொல்லிட்டு 12 தரமா சொல்லுங்க. கடவுளே 12 தரம் சொன்னா கூட போதும் கடவுளே. சரிதானா? அடுத்தது குரு. குரு வந்து என்னது
வியாருக்கு குருவுக்கு மஞ்சள், அதாவது எல்லோ அகேட். எல்லோ அகேட் அப்படி இல்லாட்டா இந்த எல்லோ அகேட் ஸ்டோன். இந்த ஸ்டோனை வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு விளக்கேற்றிக்கிட்டு ஓம் கிராம் க்ரீம் குரூம் சக குருவையே நமக. ஒன்னொன்னு ஓம் கிராம் க்ரீம் குரூம் சக குருவே நமக அப்படின்னு சொல்லலாம். இது குருவுக்கு. அடுத்தது சுக்கரன். சுக்கரனுக்கு ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரூம் சக சுக்ராய நமக. சுக்கரனுக்கு ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரூம் சக சுக்ராய நமக அப்படின்னு சொல்லலாம். புரிஞ்சிச்சா? அதுக்கு அடுத்தது சனிக்கிழமைக்கு, அதாவது சனி அந்தந்த கிழமை அந்தந்த இது. இப்போ சனிக்கு ஓம் பிராம் ப்ரீம் ப்ரூம் சக சனியே நமக. புரிஞ்சிச்சா? இதுதான் அந்த ஸ்டோனுக்கு. இது பிளாக், இது அப்சைடியன். இது சொல்லியாச்சு. ராகு கேது உங்களுக்கு தனியாக இருக்குது. ராகு கேதுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா ஓம் ராகுக்கு வயலட் கலரில் அமெத்திஸ்ட். ஓம் ப்ரம் ப்ரீம் ப்ரூம் சக ராகவே நமக. அடுத்தது கேதுக்கு ஓம் ஸ்ராம் ஸ்ரீம் ஸ்ரூம் சக கேதவே நமக. இதுதான் இந்த மந்திரங்கள். இதை அந்தந்த கிழமைகளில் சொல்லலாம்ங்கிறது ஒன்று. ரெண்டாவது, அந்தந்த கிழமை அந்த ஸ்டோனை தூக்கி தண்ணியில் போட்டு அந்த தண்ணியில் கொஞ்சத்தை எடுத்து நம்மளுடைய ஸ்ப்ரேயில் ஊற்றி அதை எல்லா இடமும் இப்படி அடிச்சு விட்ருவீங்க. புரிஞ்சுதா? நம்ம உடம்புலையும் அடிச்சுக்கலாம். புரிஞ்சுதா? இப்போ சில பேருக்கு ராகு தசை இருக்கும் இல்லையா? ராகு தசையில் இப்போ ராகு புத்தி இருக்கலாம், இல்லாட்டா ராகு தசையில் சனி புத்தி இருக்கலாம். அப்போ என்ன பண்ணணும்? ராகு மந்திரத்தையும் சொல்லணும், சனி மந்திரத்தையும் சொல்லணும். புரிஞ்சிச்சா? இப்போ என்ன புத்தியோ அந்த புத்திக்குரியது நீங்கள் சொல்லலாம். என்ன உங்களுக்கு திசை நடக்குதோ, இப்போ சனி தசை சுக்கிர புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சனி தசைக்கு நம்ம என்ன சொன்னோம்? சனி மந்திரம் சொல்லியிருக்கிறோம். சனிக்கு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா? என்ன சொன்னோம்? ஓம் பிராம் ப்ரீம் ப்ரூம் சக சனியே நமகன்னு சொல்லிட்டோமா? அப்போ அவங்க என்ன புத்தி நடக்குன்னு சொல்றேன்? சுக்கிர புத்தி நடக்கு. அப்ப சுக்கிர புத்திக்கு ஓம் ட்ராம் ட்ரீம் ட்ரூம் சக சுக்ராய நமக, ஓம் ட்ராம் ட்ரீம் சக சுக்ராய நமக அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சிச்சா? என்ன புத்தியோ என்ன அது தெரிஞ்சவங்க. அப்படி இல்லாட்டா திங்கள் செவ்வாய் புதன் வெள்ளி சனி ஞாயிறு, அவ்வளோதான். அப்படி வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்கவுங்களுடைய ஊதுபத்தி வாங்கி வச்சுக்கணும். அந்தந்த உண்டான ஊதுபத்தி அது ரொம்ப முக்கியம். அதே போல் அந்தந்த கலர் மெழுகுவத்தி இருக்குது, அதையும் வாங்கி பற்ற வச்சுக்கணும். கட்டாயமாக இந்த சாம்பிராணி போடுங்க. இதில் பல விதமான கலப்புகள் கலந்துருக்கு. எவ்வளோ இருக்குது தெரியுமா இந்த சாம்பிராணியில்? அதை வாங்கி போடுங்க. அதோட இந்த மெழுகுவத்தி எல்லாமே இது இயற்கையினுடைய மூலிகையில் கலந்ததை பண்ண மெழுகுவத்தி, அதையும் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் இப்போ செஞ்சாலே போகிறோம், எவ்வளோ நடக்கும். இதை வாங்கி எடுத்து வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிடுங்க. அந்தந்த ஸ்டோன் அதெல்லாம் இதில் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இது சிம்பிள் பட் குட் இல்லை? ஏதாவது ஒரு கிழமையை எடுத்துக்கோங்க, செஞ்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே சொல்லுங்களா? ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சொல்லுங்க. குட் லக் கிடைக்கல. பை சொல்லுங்களேன்.